மோரோவர் வந்து நம்ம ஒரு மாவட்டத்துக்கு போக அந்த மாவட்ட சென்ட்ரிக்காக அந்த பிரச்சனைகள் ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணுவார்னு பேசியிருந்தோம். இன்றைக்கி எனக்கு நாகப்பட்டினத்தில் அது ரொம்ப ஹோலிஸ்டிக் பஞ்சாக இருந்துச்சு. அது மீனவர் பிரச்சனை பேசுறதா இருக்கட்டும், போகிற போக்கில் ஒன்று பண்ணார், நான் வந்து அசந்தே போயிட்டேன். தமிழீழ மக்களை அங்கே தொட்டு நாகப்பட்டினத்துக்கு வரும்போது அங்கேருந்து தமிழீழ மக்களை தொடும்போது அதுக்குள்ளே ஒரு பெரிய அரசியல் ஒன்று இருக்குது. அவர் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மாஸ்டர் ரைட்டர் அப்படின்னு என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுச்சு. இன்னும் சில கதறல்கள் இன்னும் பலமாக ஒலிக்கும், நீங்களே பார்ப்பீங்க அது யார் அடித்த அடி அப்படின்னு. ஓகே, ஏன்னா இப்போ அவர் பேசியிருக்கார், நாகை அரசு மருத்துவமனையில் சரியான பராமரிப்பு இல்லை, சரியான வழிகாட்டுதல் இல்லை, மருத்துவமனையில் சரியாக இல்லைன்னு பேசியிருக்காரு. சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் அவர்கள் இப்போ பதில் சொல்லியிருக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பார்த்தீங்களா, முதல்ல கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போங்க, அதுக்கப்புறம் குறைய சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜய் அவர்கள் போய் பார்த்தாரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில்? இல்லை, முதல்ல விஜய் சார் போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்க்கறது இருக்கட்டும், முதல்ல கவர்மெண்ட் அதிகாரிகளும் அரசாங்கத்தில் ஆளுகை செலுத்திக்கிட்டு இருக்கிற மினிஸ்டர்ஸும் உடம்பு கொண்டுனா போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பாருங்கள்.